ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 6-7 முழு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். இது நல்லா வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா பன்னீர் நான் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதை ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மசாலாவில் போடும்போது உதிர்ந்து வராது. ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா உருகி வரக்கூடிய ஸ்டேஜில் அதில் ஒரே ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு இது மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வரும்போது நம்ம அந்த மசாலா வதக்கி வச்சுக்கிறத பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு மசாலா அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு இது மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது நல்லா கொதிக்க விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டோன்னா இந்த மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதெல்லாம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் தாங்க. ஸோ பால் ஒரு 2 லிட்டர் பக்கமாக எடுத்து அதை நல்லா சுண்டை காய்ச்சி ஸோ அதுலேருந்து எடுத்த பன்னீர். ஸோ அது அப்படி நம்ம செஞ்சு ஹோம்மேடாக எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 15 நாள் பக்கமாக நம்மளுக்கு அந்த பன்னீர் கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிரிஞ்சு எண்ணெய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பன்னீர் உதிர்ந்து வராது. இல்லைன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த பன்னீரை வச்சுருந்தோம்னா அந்த திக்னஸ் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பன்னீர் உதிர்ந்து வராது. இந்த மாதிரி மசாலாவில் போடும்போது இல்லை ஃப்ரை பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கோதுமை பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.